சென்ற பதிவில் டிஎன்பிசி குரூப் 4 மேத்ஸில் தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். தனி வட்டிக்கான சூத்திரம் சொல்லி கொடுத்தேன். அதிலிருந்து தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு பொதுவான கான்செப்ட் பார்த்தோம். அதில் இருந்து கடந்த 9/6/2024 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை இப்போ நாம் பார்ப்போம். கவனிங்க, கேள்வி என்னன்னா 9/6/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேத்ஸ் 146வது கேள்வி. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். கவனிய, இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இது மாதிரி கேட்டாங்கன்னா கேள்விய ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். அப்போதான் இதுல இருந்து ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். இதே தனி வட்டி கணக்கு தான் இது. போன வீடியோவில் அசல் கொடுத்து காலம் கொடுத்து வட்டி வீதம் கொடுத்தா SI = PNR/100 போட்டு விடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இங்க தான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா போன பதிவுல, இங்க அசல் என்ன, ஆண்டு என்ன, வட்டி வீதம் என்ன கேட்கறாங்கன்றத இந்த வரியிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். திரும்ப கேள்வி படிக்கிறோம் பாருங்க. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A 200, B 400, C 600, D 800, E விடை தெரியவில்லை. இப்ப இந்த கணக்குல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, விக்னேஷ் ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்குறான், இன்னொருத்தவங்கிட்ட கடன் கொடுக்குறான். அதுக்கு ரமேஷ் ஏதோ ஒரு பேர், இதுல பேர் குறிப்பிட்டுருக்காங்க, நமக்கு பேர் தேவையில்லை. ஒருத்தவன் கடன் வாங்குறான், கடன் கொடுக்குறான். விக்னேஷ்ன்றவன் கடன் வாங்கி சஞ்சயிடம் கடன் கொடுக்குறான். எவ்வளவு தொகை? 10,000 ரூபாய் தொகை. அதாவது பிரின்சிபல், அசல் 10,000. எவ்வளவு வருஷம்? காலம் எவ்வளோ? 2 ஆண்டுகள். அவன் கடன் வாங்குறதும் 2 ஆண்டுகள் பீரியடு, அவன் கடன் கொடுக்கறதும் அதே 2 ஆண்டுகள். இங்க வருது பாருங்க, கடனாக பெற்றார், இதே 2 ஆண்டுகள். இங்கேயும் 2, இங்கேயும் 2. 2 ஆண்டுகளுக்கு தான் அவன் கடனாக வாங்குறான், அதே 2 ஆண்டுகளுக்கு கடனாக கொடுக்குறான். இப்ப நம்மளுக்கு என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கணும்னா, என்ன இதுல ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா, 2% வட்டிக்கு, அதாவது 4% வட்டிக்கு வாங்கி 6% வட்டிக்கு கொடுக்குறான். அப்பதான் குறைந்த வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு கொடுக்கும் போதுதான் என்ன வரும்? லாபம் கிடைக்கும். லாப நஷ்டம் தலைப்பு இருக்குது, அது பார்ப்போம். அதிக வட்டிக்கு வாங்கி குறைந்த வட்டிக்கு கொடுத்தா நஷ்டம் வந்துடும். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, 4% வட்டிக்கு வாங்கி 6% வட்டிக்கு கொடுக்குறான். இப்ப இத விவரம் தெரியாம போட்டீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஒரு PNR போட்டு அவன் வாங்கின வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொடுத்த வட்டி எவ்வளோ அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து கழிக்கணும். அது சுத்து வழி. இது ஷார்ட்கட்டா எப்படி போடலாம்னா, ஒரே தொகை தான், 10,000 தான், ஒரே காலம் தான், 2 ஆண்டுகள் தான். அப்ப வட்டி வீதம் மட்டும் பார்த்தனா போதும். அப்ப 4% வாங்கி 6% கொடுக்கும் போது 2% வட்டி லாபம். ஞாபகம் வச்சுங்க, 6% கொடுக்குறான், 4% வாங்குறான், 6 நாள் போயிடுச்சுன்னா 2% தான் லாபம். இப்ப இதுல நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கணும்னா, கவனிங்க,
P அசல் ஈக்குவல் டு 10,000. அடுத்தது N நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 ஆண்டுகள். வட்டி வீதம் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%. புரிஞ்சுதா? இதுதான் நேற்று நாம PNR கொடுத்து டைரக்டா விடையை கண்டுபிடிச்சோம். இங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. போன பதிவுல சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும்னா இப்ப நடத்தின மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சோம்னா P வந்து அசல் 10,000, N ஆண்டுகள் வந்து 2, வட்டி வீதம் வந்து 2%. இப்ப தனி வட்டி கண்டுபிடிங்க. தனி வட்டி கண்டுபிடிச்சோம்னா லாபம் தெரியும். இப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அப்படியே அப்ளை பண்ணுங்க. 10,000 இன்ட்டு P N எவ்வளோ? 2 இன்ட்டு R எவ்வளோ? 2. இது டிவைடட் பை ஃபார்முலாவில் வர 100. புரியுதுங்களா? இப்ப சுருக்குங்க. இதை இந்த சைபர் கேன்சல் ஆயிடும். இந்த சைபர் கேன்சல் ஆயிடும். இப்ப இங்க இருக்கிறது 100 இன்ட்டு 2 200, 200 இன்ட்டு 2 400. நீங்க என்ன பண்ணீங்க? கொஞ்சம் யோசிக்கலன்னா இங்க பாருங்க, ஆப்ஷன் பி 400ன்னு பிரேக் அடிச்சிடுவீங்க. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணலாம், ரொம்ப யோசிக்கலன்னா இதை போட்டுனே வரும்போது இது சொல்யூஷன் 400. ஓ பி ஆப்ஷன் 400 அப்படி 400ன்னு பி டிக் அடிச்சிடுங்க. ஆனா அது தப்பு. இந்த 400 என்பது 2 ஆண்டிற்கான லாபம். இங்க பாருங்க, 2 இந்த 2 வருஷம் நம்ம 2 காலம் தான் போட்டிருக்கோம். அப்ப இந்த 400 என்பது 2 ஆண்டிற்கான லாபம். இதுதான் உங்களை ஏமாத்துவாங்க. ஏன்னா 400 கொடுத்தீங்கன்னா 400 கிடைச்ச உடனே டக்கு 400 டிக் வச்சுருவீங்க, தப்பாயிடும். ஏன்னா கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா ஓராண்டின் லாபம் என்ன? அப்ப இந்த 400 என்பது 2 ஆண்டிற்கான லாபம். அப்ப 400 2ஆல வகுத்துட்டோம்னா 200. இந்த 200 தான் ஓராண்டிற்கான லாபம். இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ தான் விடை. புரியுதுங்களா? இதை இந்த அளவுக்கு நாம நுணுக்கமா போட்டு பார்க்கணும், திங்க் பண்ணணும், ஐடியா வரணும். நாம எப்ப ஏமாறுவோம்னு நம்ம தேர்வாணையம் நம்மளை காத்துன்னு இருக்கோம், எப்படி ஏமாத்தலாம்னு. அது மாதிரி ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த 400. விடை போட்டவொடனே 400 கிடைச்ச உடனே 400ன்னு பி அடிக்கக்கூடாது. ஏன்னா 400 என்பது 2 ஆண்டிற்கான லாபம். இப்ப நம்ம கேட்டிருக்கிறது ஓராண்டிற்கான லாபம். அப்ப 400 2ஆல வகுத்துட்டோம்னா ஓராண்டிற்கான லாபம் 200. அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதே மெத்தட் தான் எல்லா கேள்வியிலும் நுணுக்கமான டிப்ஸ் வைப்பாங்க. நம்ம எங்க தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எம்பாத்தோன்னு சொல்லி தான் காத்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த கணக்கை புரிஞ்சு பாருங்க. இது போன ஜூன் மாதம் 9 நடந்த குரூப் 4 அசல் கேள்வி. இது கேள்வி படிச்சு பாருங்க, இதை படிச்சு பாருங்க. புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இதை தனி வட்டி வேற ஒரு கணக்கை பார்ப்போம். நன்றி.